தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா. அப்புறம் தொடர்ந்து அந்த வசனம். நம்ம இதோட ஒரு காரியத்தை பார்ப்போம். எதுக்கு அவரை தோட்டக்காரரை போல் எண்ணி, தோட்டக்காரரை போல அவர் தோற்றம் அளித்தார்? ஆண்டவர் ஒரு மருத்துவராய், ஒரு பொறியாளராய், ஒரு 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 ஆசிரியராக இருந்திருக்கலாம். ஆனால் தோட்டக்காரரை போல காட்சி கொடுத்தார். காரணம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு போனீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு பிரதான வேலை முதலாம் ஆண்டவர் கட்டளையிட்டது தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். ஆனால் எங்கே ஆதாம் தோற்று போனானோ அதே இடத்துல பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக்குங்க. ஆண்டவர் கெத்செமனே என்ற தோட்டத்தில் ஜெபித்தார். அதனால தோட்டம் சொல்றது உங்க ஜெப வாழ்க்கையை குறிக்குது. அந்த ஜெப வாழ்க்கையை பராமரிக்கும்படி முதலாவது ஆண்டவர் அங்கே வெற்றி கொடுத்து ஜெபத்தை ஜெயமாய் மாற்றினார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.